இல்லை பாருங்க, சாம் பிட்ராடோ யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் தமிழர்களை நீக்ரோவுக்கு இணையாக பேசுகிறாரு. நாங்கள் தமிழ்நாட்டுக்கே உயிரை கொடுப்போம்னு சொல்லி வாழ்கிற கட்சிகள் எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அமைச்சர் எல்முருகன் உட்பட எங்கள் கட்சி தலைவர்கள் தான் இதை கண்டிக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு கேவலமான கொச்சைப்படுத்துகிற ஒரு பேச்சை பேசுகிற காங்கிரஸ் தலைவருக்கு எதிரான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது. ஏன்னா எந்த கட்சி தலைவரும் கேட்கல, இங்கே இருக்கிற திருமாவளவன் கேட்கல, எதுக்கு எடுத்தாலும் தமிழன் பேசக்கூடிய வைகோ பேசலை, யாருமே இதை பற்றி பேசலை. அப்போ இதை நாங்கள் மக்களுக்கு கொண்டு போக வேண்டியது எங்களுடைய கடமை. அதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன் சார் எங்கள் கட்சியை பாஜகவை திட்டிருக்கோம், அதுக்காக நாங்கள் சாம்பிட்டோட எதிர்த்து சண்டை போடுறோம், காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து சண்டை போடுறோம். தமிழர்களை கேவலமாக தலைகுனிகிற அளவுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கான். தமிழகத்தில் இருக்க எந்த கட்சிகளுக்கு ரோசமான வெக்கமே கிடையாதா? அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் ரோசம் வருமா? முருகன் அவர்களுக்கு மட்டும்தான் ரோசம் வருமா? அவங்கள தவிர யாருமே கருத்து தெரிவிக்கலையே. இதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.